ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான் எலிமினேட்டர் தான். இது ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. ஹரியானா தோற்றதும் மும்பை தோற்றதும் பார்க்காதவங்க போய் ஓடி போய் பார்த்துட்டு உடனே உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பெட் ஹரியானா 30-27 அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துருவோமா? ஜெய்தீப் தையாவும் மன்பிரீத்தும் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க, என்ன சப்பு கட்டு கட்டினாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் ஹிந்தியில் சொல்லிட்டு அப்புறம் தமிழுக்கு போகிறேன். ஹிந்திலலாம் சொல்லாதன்றவங்க எங்கேயாவது அப்படியே போயிடலாம். ஹிந்தியில் சொல்லாதன்னு சொல்ல தெரியுது, ஆனால் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மட்டும் சொல்லணும். அப்போ அதை மட்டும் எது கேட்கணும்? அங்கே ஹிந்தியில் எதாவது சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு, நான் போயிடுங்க. ஓகே, அப்புறம் வந்து புலம்பக்கூடாது. டீக்கே, ஓகே, பார்க்கலாம். எஸ், ஸ்டார்டிங்லேயே கேள்வி கேட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நிறையா தப்பு பண்ணீங்க, பட் நல்ல கம்பேக் கொடுத்தீங்க. அண்ட் 2 ரிவ்யூமே உங்களுக்கு போயிடுச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாக் அவுட்டுக்கு மட்டும்தான் 2 ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு ரிவ்யூ, செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு ரிவ்யூ இருக்குது. மன்பிரீத் சொன்னார், ஆமாம் गलतियाँ क्या बोलेंगे, वो टीम अच्छी खेली है, डिफेंस भी और राइडर भी, और जहाँ बोनस चाहिए था बोनस निकल के गए जयपुर, जहाँ टच की ज़रूरत थी टच करके चले गए जयपुर, वो अच्छे टैकल किए थे शिवम और विनय को, जो हम नहीं कर पाए அப்படின்ட்டார். தமிழில் சொல்லிடுறேன். என்ன சொன்னார்னா, மிஸ்டேக்கை பற்றின என்னத்தை சொல்கிறது, நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, அதை ஒத்துக்கணும். நம்ம அவங்க டிஃபென்ஸ் ஆகட்டும், ரைடர் ஆகட்டும், எந்தெந்த இடத்துல போனஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல போனஸ் எடுத்தாங்க ஜெய்ப்பூர் பிளேயர் ரைடர். எங்கெங்கே டச் பாயிண்ட் வேணுமோ அவங்களே இஷ்டத்துக்கு வந்து டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் அவங்களோட டேக்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. சிவம் பட்டாரில் வினயெல்லாம் அடிக்கடி டேக்கிள் வேறு பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. நாங்கள் சரியாகவே விளையாடல, எங்கள் ரைடிங் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் அது ஒத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒருபடி அடுத்த சீசனுக்கு போயிட்டார் அவர். ஆமாம், ஹரியானா வந்து எப்போதுமே ரீட்டைன் பண்ணிங்க கோர் டீமை. அண்ட் இந்த சீசன் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க பாசிட்டிவாக, அடுத்த சீசனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு போய் கேட்டார் அவர். அவர் சொன்னார் பதில், மன்பிரீத் சி, ஜெய்ப்பூர் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, மேட்சும் ஸ்லோ டவுன் பண்ணாங்க, எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. அண்ட் நாங்கள் தான் ரிஸ்க் எடுத்துருக்கணும், மோர் ரிஸ்க் எடுத்துருக்கணும் ரைடிங்லேயும் டிஃபென்ஸ்லேயும். டிஃபென்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க செகண்ட் ஹாஃப், அவ்வளோ பாயிண்ட் கொடுக்கல. பட் ரைடர் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கணும், அப்போ தான் பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கும், அவங்க எடுக்கல. இவர் ஏன் சொல்லலன்னு தெரியல, வெளிலேருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தார்ல, சொல்லியிருக்கலாம்ல ரைடு பாயிண்ட் ரிஸ்க் எடுயான்னு. அண்ட் ஒரே ஒரு டச் பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட்லாம் வேலைக்கு ஆகுது, மல்டி பாயிண்ட் எடுத்துருந்துருக்கணும். அண்ட் சிவம் பட்டாரையும் வினையும் கொஞ்சம் தான் பாயிண்ட் எடுக்க முடிஞ்சுது செகண்ட் ஹாஃபில். அண்ட் ரொம்பவே முன்னாடியே போய் டச் பண்ணிட்டு வந்துடுறாங்க, இன்னும் நல்லா பின்னாடி தள்ளி கொண்டு போய் அவுட் பண்ணியிருக்கோம் 2-3 பேருன்ற மாதிரி வருத்தத்தோடு சொன்னார். இனிமேல் சொல்லி என்ன ஆக போகுது, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் கொண்டு வந்தாலும் யூஸ் கிடையாது. அண்ட் அவங்களும் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க ஜெய்ப்பூரை. அது வாஸ்தவம் தான், பண்ணுவாங்க தான் யாராக இருந்தாலும். அவங்களும் கேம் அதே ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச் ரிசல்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும், எங்கள் பக்கம் சாதகமாக இருந்திருக்கும்னு. என்ன சொல்கிறேன்னா, 30 செகண்ட் எடுத்தாங்களா அவங்க, அல்லோடு தானே உங்களுக்கு. நீங்கள் 5 செகண்ட் 10 செகண்டில் திரும்பி போகணுன்னு ஒரு எதிர்பார்க்குறாரு பேருக்கு. எப்படி எதிர்பார்ப்பாங்க 8 பாயிண்ட் லீட் இருக்கும்போது? தமிழ் தலைவாசா என்ன 9 பாயிண்ட் லீடை வச்சுட்டு தோற்று நிற்கிறதுக்கு? எனிவே அதான் சொன்னார். அப்புறம் 26 பாயிண்ட் இருக்கும்போது கூட எனக்கு சான்ஸ் இருந்தது. அந்த இடத்துல தான் நாங்கள் நல்லா ஹார்டாக ட்ரை பண்ணியிருக்கணும். அண்ட் அவங்க ரைடர் வராங்க, ஆஷிஷ் தேவையில்லாமல் போய் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி அவர் அவுட் ஆகுறாரு. அண்ட் எங்கள் ரைடர் ஒருத்தர் போய் அங்கே போய் டேக்கிள் ஆகிட்டு வந்து நிற்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன், ரொம்ப நல்லா விளையாண்டீங்க வைசாக்லேயும் சென்னையில் எங்கே நல்லா விளையாண்டாங்கன்னு தெரியல, அஜிமச்சு தோத்தாங்கன்னு நினைக்கிறேன்ல. அண்ட் உனக்கு நல்ல சப்போர்ட் டெல்லியில் வேறு கிடச்சிது. அண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் பிகேஎல் 13 இப்போ கேட்டார் திரும்ப இன்னொருத்தர். என்ன அடுத்த சீசனுக்கு எங்கள் கையில் என்ன இருக்கோ அதான் நாங்கள் பண்ண முடியும். அண்ட் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணுவோம். சின்ன சின்ன வீக்னஸ் தான் இருக்குது டிஃபென்ஸில், அதுவும் கரெக்ட் பண்ணுவோம். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வரணும். அண்ட் ரைடிங்கில் இன்னும் ஒர்க் ஹார்ட் பண்ணுவோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற ரைடர்கிட்டே நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறையா கற்றுக் கொடுக்கணும் பேருக்கு இன்னும். ஆமாம், வினய் பட்டாரையும் தான் சொல்கிறாரு. அண்ட் மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பேசுவோம். சீசன் இப்போ தானே இன்னும் முடியவே இல்லை, இன்னும் ஒரு வீக் பாக்கி இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் பார்ப்போம். அண்ட் நேஷ்னல் கேம்ஸ்லாம் வரப்போகுது, நேஷ்னல் கேம்ஸில் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு போய் பார்ப்போம். அது இன்னும் இவர் அப்ரிஷியேட் பண்ணணும். 365 டேஸ் அப்படியே சுற்றினே வர்றாரு, யார் கபடி எங்கே விளையாடுறேன் என்னான்னு. எங்கள் வீட்டு வாசல் கூட வந்துடுறேன் நீங்கள் ஒரு வாட்டி, ஜோக்ஸ் அபார்ட். அப்போ தான் நேஷ்னல் கேம்ஸ்லாம் போய் பார்ப்பேன். அப்புறம் ஆப்ஷன் வரும், அண்ட் NYP நிறைய பேர் வருவாங்க, அடுத்த சீசனை பற்றி அப்புறம் பார்ப்போமே அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், இந்த சீசன் ரைடர் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே, அது ஒரு முக்கியமான காரணம் நவீன் எக்ஸ்பிரஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆனது. இப்போ அடுத்த சீசன் என்ன நவீன் எக்ஸ்பிரஸை வச்சுக்க போகிறீங்களா, ரிலீஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டார். சாகர் என்ன பண்ண போகிறீங்கன்னு நம்ம கேட்குறது போக இவர் நவீன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். சொன்னார், நவீன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு, அண்ட் எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு தெரியல, ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு, இந்த டீமோட இருக்கணுமா இல்லை ஆப்ஷனுக்கு போகணுமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும் நவீன் எக்ஸ்பிரஸை.
பட் நாங்கள் என்ன டிசைட் பண்ண முடியும், இது அவரோட டெசிஷன் தான். பட் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம். நேஷ்னல் கேம்ஸ்லாம் வருது, அதில் எவ்வளோ விளையாடுறாரு, எப்படி விளையாடுறாரு, எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு பார்த்துட்டு நாங்கள் ஒரு டெசிஷன் எடுப்போம். பார்ப்போம், டூ ஏர்லி எதுவும் சொல்லுது. இப்போ ட்ரைனிங்கு ரீஹேப்பில் இருக்காரு, அதெல்லாம் முடியட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் தான் தோணுச்சு, கூட ஒருத்தரை கூட்டின்னு வந்திருக்காருன்னு, ஜெய்தீப். அவரையும் கேட்டேன். அப்புறம் ஜெய்தீப், ரொம்ப க்ளோஸாக வந்து தோத்துட்டீங்க பிறகு, அண்ட் மோரல் டவுனாக இருக்கோ, இல்லைன்னா கூட இவங்க டவுன் ஆகிடுவாங்க பிறகு, மோரல் டவுனாக இருக்குன்னு அவர் பார்த்து கேட்டாங்க. சொன்னார், எஸ் நாங்கள் கம்பேக் கொடுத்தோம், பட் ஒன்றும் யூஸ் ஆகலை. ஆல் அவுட் வேறு பண்ணி பார்த்தா அவங்கள, அப்பவும் எங்களால் ஜெயிக்க முடியல. அண்ட் பெரிய பாயிண்டில் தோக்காமல் சின்ன பாயிண்டில் தான் தோத்தோன்னாரு. தோல்வி தானே, அவுட் ஆஃப் த ரேஸ். இப்போ அவங்க லீடெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி கொண்டு வந்தோம். லாஸ்ட் 2 மினிட்ஸில் நாங்கள் மேட்ச் தோத்துட்டோம். இவங்க தோத்ததே ஃபஸ்ட்டு இப்போ 20 நிமிஷத்தில், லாஸ்ட் 2 மினிட்ஸில் தோத்தோன்ற மாதிரி வருத்தத்தில் சொன்னார். அந்த மாதிரி சோகத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறோன்னு நமக்கே தெரியாது, அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனிவே, அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நிறைய பேர் பவன் ஷராவத் பார்ட் 3 எங்கே சார் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேசணும் இல்லையா, இதெல்லாம் முடிச்சுட்டேன், சாயங்காலம் வரும். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். புரிய பார்த்து அதை பற்றி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.